ரஜினிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்த ஒரு டி ராஜேந்தர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு படம் எடுத்து நஷ்டத்தில் இருந்தேன், அந்த நஷ்டத்தில் இருந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு நான் ரஜினிகிட்ட போய் கேட்டேன். கதை நல்லா இருக்குது, நான் நடிக்கிறேன், ஆனால் வந்து வேற பெரிய பேனருக்கு நான் நடிக்கிறேன், உங்கள் பேனருக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எதுக்கு வந்து நீங்கள் விஜயகுமார், நடிகர் விஜயகுமாருக்கு எதுக்கு நீங்கள் கை கொடுக்கும் படம் பண்ணி கொடுக்குறீங்க? யாருக்கு நீங்கள் கை கொடுக்குறீங்க? கை கொடுக்கும் கை டைட்டில் பார்த்தீங்களா? அதாவது வந்து இவர் உதவி செய்கிறாராம் அந்த விஜயகுமாருக்கு. எதுக்கு உதவி செய்கிறாரு? விஜயகுமார் இவருக்கு என்ன பண்ணார்? மற்ற தயாரிப்பாளர்கள் படம் வச்சு எடுத்தாங்க, தாலிபாசி வச்சு எடுத்தாங்க, உங்களை மார்க்கெட்டில் இல்லாத போது எடுத்தாங்க, அவங்களுக்கு படம் கொடுக்கல. நீங்கள் வந்து கை கொடுக்கும் கை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் விஜயகுமார் கொடுக்குறீங்க, விஜயகுமாருக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? விஜயகுமார் தயாரிப்பாளரா? நான் கேட்குறேன், விஜயகுமார் தயாரிப்பு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உயிருள்ள வரை உஷா டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கிய படத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம் 1980 வெளியானது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் கழித்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் நடந்த நிறைய விஷயங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கதையை கேட்டு நடிக்கிறேன்னு சொன்னார், புது பேனர்னால நடிக்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சொன்னது என்னென்னா, புது பேனர்னால நடிக்க மறுத்துட்டார் கிடையாது, சின்ன பேனரில் வந்து நடிக்க மறுத்துட்டார் அப்படிங்கிறத வந்து டி ராஜேந்தர் சமீபத்தில் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, உயிருள்ள உஷா அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி டி ராஜேந்தர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் பேசும்போது இந்த விஷயத்தை வந்து டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு. டி ராஜேந்தர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அவர் பற்றி சில விஷயங்கள் பேசிட்டு தான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம வர முடியும். என்னென்னா, ஒருதலை ராகம் அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, டி ராஜேந்தரை வந்து சினிமா துறையே கிண்டல் பண்ணிச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யாரா இது, இந்த தாடியும் முடியும் கிடியும் இவன்லாம் ஒரு ஆளா, இப்படி தான் ஓப்பனாகவே பேசினாங்க. இவரெல்லாம் நடிக்க வந்துட்டான் அப்படின்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ கூட கடுமையாக அந்த படத்துக்காண்டி உழைச்சி அவரே வந்து அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனு, தயாரிப்பு, ஒளிப்பதிவு எல்லாமே, அந்த படம் ஒளிப்பதிவு அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா டைரக்ஷனு, இசை, கேமரா எல்லாமே அவரே பண்ணியிருந்தார். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல தடங்கல்கள் இருந்துச்சு, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை மீறி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தை இயக்குனது வந்து டி ராஜேந்தர் தான். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம்னு நினைக்கிறேன், அவர் வந்து அவரோட பேரை போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால டி ராஜேந்தர் பரவாயில்ல போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த படம் வந்து இப்ராஹிம்ங்கிற பேரில் தான் வரும், டைரக்ஷன் இப்ராஹிம் தான் வரும். ஆனால் உண்மையாலுமே இயக்கம் பண்ணது யார் அப்படின்னா டி ராஜேந்தர் தான் இயக்கம் பண்ணார். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், இது டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ண படம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒருதலை ராகம்னா டி ராஜேந்தர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டி ராஜேந்தருடைய திரைப்பட பயணம் வந்து தொடங்குனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. இந்த உயிருள்ளவரை உஷா படத்தை பற்றி சொல்லும் போது, அந்த படத்தில் வந்து ரூபா அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வந்து தோழியை வந்து உஷா, டி ராஜேந்தருடைய மனைவி நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒருதலை ராகம் படம் வந்து இயக்கும் போது உஷாவுக்கும் டி ராஜேந்தருக்கும் ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சுது. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே 2 பேருமே திருமணம் செஞ்சுட்டாங்க. ஸோ மனைவி உஷா அப்படிங்கிறதுனால மனைவிக்காண்டியே ஒரு படம் எடுத்தார். அதாவது வந்து உயிருள்ளவரை உஷா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. எல்லாருமே என்னடா மனைவிக்காண்டி ஒரு படம் எடுத்திருக்காரு, உயிர் உள்ள வரை உஷா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் கூட பாருங்க, பெரிய வெற்றி படம் அது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும். அது என்ன அப்படின்னா, பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவங்க ஒரு திருமணம் செய்வாங்க, ஒரு நடிகை திருமணம் செய்வாங்க, ஒரு 4-5 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிடுவாங்க. எத்தனையோ நடிகர்களை நம்ம உதாரணம் சொல்லலாம். ஆமாம், அதாவது வந்து அது தேவையில்லை, உதாரணம் தேவையில்லை. பல நடிகர்கள் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் டி ராஜேந்தர் அன்னைக்கு உயிருள்ள வரை உஷா அப்படிங்கிற பேரில் வந்து மனைவிக்காண்டி ஒரு படம் எடுத்தார். 1980 எடுத்த படம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 வருஷம் கடந்து, அதாவது 2025 இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மனைவியோட நல்ல குழந்தைங்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை டி ராஜேந்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் பற்றி சொல்லணும்னா ஒரு பெருமையான விஷயமா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கைக்கு ஒரு கீதம்னு ஒரு படம் எடுத்தாரு, என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தாரு, மைதிலி என்னை காதலின்னு ஒரு படம் எடுத்தாரு, ரயில் பயணங்கள்னு ஒரு படம் எடுத்தாரு, நிறைய
படங்கள் தொடர்ந்து டி ராஜேந்தர் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். இல்லை டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா, அதாவது அன்றைய காலகட்டங்களில் டி ராஜேந்தர் படத்துக்குள்ள வந்தப்ப டி ராஜேந்தர் மேல் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. தொடர்ந்து இவரால் எல்லாம் பயணிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. எல்லா தடைகளையும் வந்து ஒவ்வொரு படியா உடைச்சிட்டு டி ராஜேந்தர் வந்து தன்னுடைய திறமையை வந்து நிரூபிச்சு காமிச்சார். ஒரு ஒரு எப்படி சொல்றது, தமிழ் திரையுலகத்துல ஒரு முத்திரையை பயிச்சார். டி ராஜேந்தர் அப்படின்னா, டிஆர் அப்படின்னா அவர் தான். அவர் அடுக்குமொழியில பேசுவார், அவர் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி முத்திரையை பயிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரியான ஒரு ஒரு மொழி, அதாவது வந்து உடல் மொழியோட அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர், ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான் டி ராஜேந்தர். மிகப்பெரிய வெற்றி படங்கள் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். அதில் டி ராஜேந்தர் ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், கதை எழுதுவார், இசையமைப்பார், ஒளிப்பதிவு பண்ணுவார், பாட்டு பாடுவார், எல்லாமே என்னென்ன எடிட்டிங் பண்ணுவார், இருக்கிற A to Z எல்லாத்தையுமே வந்து டி ராஜேந்தர் வந்து பண்ணாரு. அதுல எல்லாத்துலயுமே டி ராஜேந்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க, அதாவது வந்து பாக்கியராஜெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம ஆளு படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே இசையமைச்சாரு. ஆனால் அந்த 1-2 படங்களோட அவர் காணாம போயிட்டார். ஆனால் டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்ட அத்தனை பணிகள்லையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். டி ராஜேந்தர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருடைய படம், ரஜினிகாந்த் வந்து கோலோச்சி இருந்த காலம். ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்துட்டார். அதாவது முரட்டுக்காலை, பில்லா, ரங்கா, போக்கிர் ராஜா, அடுத்த வாரிசு, ஏகப்பட்ட படங்கள். ரஜினி வந்து வெற்றி முகம், பயங்கரமான வெற்றி முகத்தில் இருக்கும்போது அவருக்கு இணையாக வந்து வியாபாரமாச்சு டி ராஜேந்தரோட படத்துக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஜினி அன்னைக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார் பெரிய வெற்றி படங்களை கொடுத்ததுக்கப்புறம். டி ராஜேந்தரும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக வந்து உயர்ந்தார். ஸோ ரஜினிக்கு ஈக்குவலாக டி ராஜேந்தர் இருந்தார். ரஜினியே பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தரை பார்த்து பயந்தார். இன்னும் சொல்ல போனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே, அன்னைக்கு இருந்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தரை பார்த்து பயந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதாவது டி ராஜேந்தர் படங்கள்ல வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லா பாட்டுக்குமே பிரம்மாண்டமா செட்டு போடுவார். பயங்கரமான செட்டு. இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ், இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, மிகப்பெரிய செட்டு. அதாவது இப்போதான் வந்து பிரம்மாண்ட செட்டுகள் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திரலேகா அந்த படத்தில் வந்து எஸ் வாசன் வந்து ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தாரு. அது மிகப்பெரிய ட்ரம் எல்லாம் வச்சு பெரிய செட். அது வந்து அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த செட் கல்ச்சர் அது வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் அது வந்து மறுபடியும் கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த செட்டை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும், எப்படி ஒரு லாங் ஷாட் வைக்கணும், எப்படி ஒரு கிரைன் ஷாட் வைக்கணும், எல்லாமே வந்து அவர் செஞ்சார். அத்தனையிலையுமே வந்து சக்ஸஸ் பண்ணார். இன்னொரு ஸ்பெஷல் டி ராஜேந்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டி ராஜேந்தர் வந்து அவருடைய எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா கதாநாயகியை தொட்டு நடித்ததே கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு நடிகர் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில கிடையாது. ஒரு நடிகர் அப்படின்னா நிச்சயமாக வந்து கதாநாயகியோட ஒரு டூயட் இருக்கும், இல்லை ஒரு கட்டி பிடிச்ச ஒரு காட்சி இருக்கும், ஒரு முத்த காட்சி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் டி ராஜேந்தர் எந்த படத்துலையுமே வந்து கதாநாயகியை தொட்டதே இல்லை. அவரோட சுண்டு விரல் கூட வந்து கதாநாயகி மேலே பட்டதில்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வெற்றி படங்களாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பேரும் புகழோட இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டி ராஜேந்தர். ஸோ அவர் இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உள்ளவரை உஷா ரீரிலீஸ் போது சொல்லியிருக்காரு, ரஜினி கிட்ட நான் கேட்டப்ப சின்ன படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிக்க மறுத்துட்டார் அப்படின்னு இருக்காரு. உண்மையாலுமே இது வேதனையா தான் இருந்துச்சு. ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெரிய நடிகரா வளர்ந்து வந்த காலம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரஜினி அடுத்தடுத்த படங்களுக்கு தனக்கு தோதான பெரிய நிறுவனங்களுக்கு தான் தேதி கொடுத்தார். அதாவது வந்து தேவர் முக்கியமாக இங்கே சொல்லணும், சின்னப்பா தேவரை பொறுத்த வரைக்கும் பைரவி படத்தினுடைய பூஜை, அந்த படத்தெல்லாம் ரஜினி கதாநாயகனை அறிமுகமானார், எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்துட்டு ரஜினியை பார்த்துட்டு இவர் தான் கதாநாயகனா, இவரை வச்சு எடுக்க போறீங்களா, எப்படிப்பா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, எப்படிப்பா நீங்கள் ஜெயிப்பீங்க, முருகா முருகா அந்த மருதமலை முருகன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தோளில் இருக்கிற துண்டை உதறி போட்டு காரில் ஏறி போனார். அதே தேவர் பார்த்தீங்கன்னா பைரவி படம் வெற்றி படம் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பேச்சு, ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிட்டான்னு தெரிஞ்சோன்னா அவர் உடனே கூப்பிட்டு 2 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறார் தேவர். அந்த அட்வான்ஸை ரஜினி வாங்குறார். அப்போ ரஜினிக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம்ன்றது வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் படத்துக்கு தொடர்ந்து நடித்தார். பஞ்சு சினியாட்ஸ், பஞ்சு அருணாச்சலம் படங்களுக்கு வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கே பாலாஜி அவருக்கு வந்து படங்கள் பண்ணார். சத்யா மூவிஸ் படங்கள் பண்ணார். இதெல்லாம் இல்லாமல் அதாவது வந்து துவாரகேஷ்னு ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து துவாரகேஷ் யார் அப்படின்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி நடிகர். அவர் வந்து ஒரு பெரிய காமெடி நடிகர், பெரிய தயாரிப்பாளர். இங்கே இல்லை, கர்நாடகாவில். அவர் வந்து ஒரு படம் தயாரிக்கிறார் அடுத்த வாரிசுன்னு, அதுக்கு தேதி கொடுக்குறாரு. நாட்டுக்கு ஒரு நல்லவன், அதாவது கன்னடத்தில் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா நடிகர், அவர் வந்து ஒரு படம் தயாரிக்கிறார், அவருக்கு தேதி கொடுக்குறாரு. இப்படி பெரிய பெரிய பேனர்களுக்கு தேதி கொடுக்குறாரு. சின்ன சின்ன படங்களுக்கு தேதி கொடுக்க மறுத்திருக்காரு. இப்போ டி ராஜேந்தர் சொன்ன குற்றச்சாட்டுல இருந்து ரஜினி மறுத்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. சின்ன படங்களுக்கு நடிக்க மறுத்தார். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய
30 படங்கள் வந்து தயாரிச்சது யார் அப்படின்னா சின்ன தயாரிப்பாளர். ரஜினியோடைய 30 படங்கள் சொல்றேன் நான். அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் தயாரிப்பாளர் நீங்க சொல்லுங்க. யாருமே பேர் தெரியாத தயாரிப்பாளர், புது புது தயாரிப்பாளர் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்செல்லாம் ரஜினி படம் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட சின்ன தயாரிப்பாளர்களை ரஜினி வந்து தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டார். அது மிகப்பெரிய தப்பு. ரஜினி அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஆனால் ரஜினி அப்படிதான் செஞ்சார். இதுதான் உண்மை. அதாவது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி, தன்னுடைய ஹீரோ அப்படிங்கிற இமேஜை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காண்டி, தன்னுடைய மார்க்கெட்டை அடுத்தடுத்த படிக்கு வளர்த்துக்கிறதுக்காண்டி ரஜினி வந்து இதை வந்து பெரிய பெரிய படங்கள் தான் பண்ணாரு. சின்ன தயாரிப்பாளர்கள் பண்ண மாட்டாருன்னா அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா என்ன ரீசனால பண்ண மாட்டேன்றாரு சார்? ரஜினி கேட்டா யார் வேணாலும் அவர் கேட்கிற சம்பளத்தை எல்லாம் கொடுப்பாங்க சார். அதாவது ரஜினி வந்து 30 படம் நடிச்சார் இல்லையா? அப்ப 30 படத்தை எடுத்தது ஒரு சின்ன தயாரிப்பாளர் தானே. அன்னைக்கு வந்து உங்களுக்கு பெரிய தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளர் உங்களை வந்து படம் எடுத்தாங்க? ஒரு ஏவிஎம் வந்தாங்களா, இல்ல ஒரு சத்யா மூவிஸ் வந்தாங்களா, இல்ல ஒரு கே பாலாஜி வந்தாரா? யார் வந்தார் உங்களை வச்சு தயாரிக்கிறதுக்கு? அன்னைக்கு ஒரு சின்ன தயாரிப்பாளர் தானே உங்களை வந்து முதலீடு போட்டு உங்களை நம்பி உங்களை வச்சு படம் எடுத்தா சக்சஸ் பண்ணலாம், உங்களை படம் எடுத்தா ஜெயிக்கலான்னு உங்களுக்கு வியாபாரம் இல்லாத காலகட்டத்தில் வந்து கூட வந்து நின்னாங்க. ஸோ நீங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு தானே நீங்க படம் கொடுத்துருக்கணும், அந்த தயாரிப்பாளர்களுக்கு தானே நீங்க உதவி இருக்கணும். பெரிய படங்கள் பண்ண வேணாம்னு நம்ம சொல்லலை. ஒரு பெரிய படம் பண்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கலாம். ஆரம்பத்தில் உங்களை வச்சு எடுத்தவங்களுக்கு எத்தனை பேர், நான் சொல்றேன் 16 வயது நிலை படம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு பிரேக் த்ரூ படமா அமைஞ்சிச்சு. அந்த படத்தை எடுத்தது எஸ்.ஏ. ராஜ்கண்ணு. அவருக்கு வந்து அடுத்து ரஜினி ஒரு படம் பண்ணாரா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் அவரே சொல்றாரு என்னுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு சொல்றாரு. ஸோ அது ஆனந்தி பிலிம்ஸ்னு எடுத்தாங்க. அந்த நடராஜன் நினைக்கிற ஒரு பேர், அவருக்கு அடுத்த படம் தயாரிச்சு கொடுத்தாரா? யாரு கேட்டும் மறந்துட்டாரா சார்? கேட்குற எல்லாருக்கும் ரஜினி சொன்ன பதில், நான் சின்ன பேனர்ல நடிக்கிறது இல்லை, பெரிய பேனர்ல தான் நடிப்பேன்னு. சின்ன பேனர்ல நடிக்கிறது இல்லை, பெரிய பேனர்ல நடிப்பேங்கிறது வந்து நீங்க முதல் படத்துலேருந்து சொல்லியிருக்கணும். உங்களை 2வது படம் எடுக்கும்போது, 4வது படம் எடுக்கும்போது, 7வது படம் எடுக்கும்போது சொல்லியிருக்கணும். நீங்க வந்து உங்களோட வெற்றியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் உதறி விட்டுட்டு நீங்க வந்து வெறும் பெரிய பேனர் படத்துல தான் நடிப்பேன் அப்படின்னா அது சுயநலம் தானே. உங்களுடைய மார்க்கெட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, பெரிய பெரிய சம்பளங்க வாங்குறதுக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வளர்றதுக்கு உங்களை வளர்த்து விட்டவங்களை எல்லாம் தூக்கி போட்டு பெரிய ஆளுங்களுடைய முதுகுல ஏறி நீங்க சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது இதுதான் வந்து இது வந்து மிகப்பெரிய தவறு. டி ராஜேந்தர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சக நடிகர், ரஜினிக்கே அன்னைக்கு வந்து போட்டியா இருந்தவர். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரஜினிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்த ஒரு டி ராஜேந்தர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு படம் எடுத்து நஷ்டத்துல இருந்தேன், அந்த நஷ்டத்துல இருந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு நான் ரஜினிகிட்ட போய் கேட்டேன். கதை நல்லா இருக்கு, நான் நடிக்கிறேன், ஆனா வந்து வேற பெரிய பேனருக்கு நான் நடிக்கிறேன், உங்க பேனருக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டதுக்கு, சின்ன பேனர் படங்களை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து வேதனையான விஷயம். இப்படியெல்லாம் வந்து சின்ன பேனர் படத்தில் நடிக்க மாட்டேன், பெரிய பேனர் படத்துல நடிப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி கொள்கை, அவர் எனக்கு ஒரு பாலிசி இப்படிலாம் சொன்ன ரஜினி ஒரு காலகட்டத்தில் 1989 நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நடிகர் விஜயகுமார் அவர் வந்து நடிகர், அவர் வந்து தயாரிப்பாளரே கிடையாது, அவர் சின்ன தயாரிப்பாளரும் கிடையாது, பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு, கை கொடுக்கும் கை அப்படின்னு. ஏன் கொடுக்குறாரு? உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து பலவிதமான சிக்கல்லையும் துன்பத்திலையும் வேதனையும் இருக்காங்க. 1000 ஜென்மங்கள்னு ஒரு படம் எடுத்தார், முத்துராமன் ஒரு ப்ரொடியூசர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரஜினி ஒரு படம் பண்ண மாட்டாரான்னு கடைசி வரைக்கும் ரஜினிகிட்ட தேதி கேட்டு இறந்தும் போயிட்டார். புரியுது உங்களுக்கு? இப்படி வந்து பலர் அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு யாரும் உயிரோடு இல்லை, அந்த காலத்தில் எடுத்தவங்கலாம். ஸோ யாருக்குமே படம் கொடுக்க முடியாது, சின்ன பேனர் பெரிய பேனர்லாம் பேசணும். நீங்க எதுக்கு வந்து நீங்க விஜயகுமார், நடிகர் விஜயகுமாருக்கு எதுக்கு நீங்க கை கொடுக்கும் படம் பண்ணி கொடுக்குறீங்க? யாருக்கு நீங்க கை கொடுக்குறீங்க? கை கொடுக்கும் கை டைட்டில் பார்த்தீங்களா? அதாவது வந்து இவர் உதவி செய்யறாராம் அந்த விஜயகுமாருக்கு. எதுக்கு உதவி செய்யறாரு? விஜயகுமார் இவருக்கு என்ன பண்ணாரு? மற்ற தயாரிப்பாளர்கள் படம் வச்சு எடுத்தாங்க, தாலிபாசி வச்சு எடுத்தாங்க, உங்களை மார்க்கெட்ல இல்லாத போது எடுத்தாங்க, அவங்களுக்கு படம் கொடுக்கல. நீங்க வந்து கை கொடுக்கும் கை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க விஜயகுமார் கொடுக்குறீங்க, விஜயகுமாருக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? விஜயகுமார் தயாரிப்பாளரா? நான் கேட்கிறேன், விஜயகுமார் தயாரிப்பாளரா? நட்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். என்ன நட்பின் அடிப்படையில்? மற்றவங்க எல்லாம் நட்பின் அடிப்படை கிடையாதா? இது என்ன சார் நியாயம் இருக்கு? நட்பின் அடிப்படையில் நீங்க யாருக்கு உதவி செய்றீங்க? விஜயகுமார்ட்ட காசு பணம் இல்லை, விஜயகுமார்ட்ட ஒண்ணுமே இல்லை. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ரஜினி அதுதான் கடைபிடிக்கிறார். ரஜினி அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கு வந்தாரு, லைக்காக்கு வந்தாரு, இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட தான் ரஜினி அடுத்தடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த காலத்திலுமே சின்ன படங்கள் நடிக்கல. அப்படி இருக்கும்போது நடிக்கலைங்கிறது உங்க பாலிசின்னும் போது நீங்க விஜயகுமாருக்கும் நடிச்சிடக்கூடாது இல்லை? அப்ப அங்கேயே நடிச்சீங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா ரஜினியால?
அது 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 உங்களுக்கு நியாயமாப்படுது. சரி பரவாயில்ல விடுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் ரஜினி பண்ணார். அது அவர் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆரம்பத்தில் உதவியா இருந்த தயாரிப்பாளர் கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமா நல்ல விஷயமா இருந்திருக்கும். இப்ப ஜெய்சங்கர் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு மார்க்கெட்ல எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் பிரபலமா இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா ஜெய்சங்கர் தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகரா சின்ன சின்ன படங்கள் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி படங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெய்சங்கர் படம் வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வர ஜெய்சங்கர் படமும் ஒவ்வொரு தயாரிப்பாளர், வேற வேற தயாரிப்பாளர், சின்ன சின்ன தயாரிப்பாளர். ஒண்ணுமே இல்லை, அண்ணே எனக்கு இவ்வளோ ஒரு 50,000 இருக்குண்ணே, நான் படம் பண்ணலான்னு இருக்கேனே. சரி கொடுப்பா, நீ என்ன கொடுக்குறியோ கொடு, ஒரு 10,000 கொடு, நீ மீதி வச்சு படத்தை ஆரம்பி, நான் ஃபைனான்ஸ் சொல்கிறேன், அந்த ஏரியாவுக்கு சொல்கிறேன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறேன். இப்படி வளர்த்து விட்டார். எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா சரித்திரத்தில், சினிமா ஹிஸ்ட்ரியில் ஜெய்சங்கர் கொடுத்த உதவி, ஜெய்சங்கர் பல தயாரிப்பாளர்களுக்கு பண்ண உதவி, பல பேரை தயாரிப்பாளர் ஆக்கி விட்ட அந்த உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலையுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பல பேருக்கு உதவி பண்ணார். அது வந்து மனிதத்தன்மை, அது வந்து நியாயம், அது வந்து தொழில் தர்மம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமராஜன் மிகப்பெரிய உச்சத்தில் கரகாட்டக்காரன்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமராஜனுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் சார். ராமராஜன் எந்த பெரிய பேனருக்கு சொன்னார் சொல்லுங்க? ராமராஜன் எத்தனையோ படங்கள் நடிச்சார் இல்லையா, எல்லாமே வெற்றி படங்கள். அந்த படங்களுடைய தயாரிப்பாளர் பேர் ஒருத்தர் 2 பேர் நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் ஒரு ஏவிஎம் பண்ணாரு, ஒரு சத்யா மூவிஸ் பண்ணாரு, ஒரு கே பாலாஜி பண்ணாருன்னு சொல்லி சொல்லுங்க. யாருமே கிடையாது, எல்லாமே புது தயாரிப்பாளர்கள். அப்ப ஒரு நடிகன் அவன் வளர்ந்து வந்தா அவன் அந்த நடிகனை வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து சூழ்ந்து உதவி செஞ்சு தூக்கி விட்ட பல பேருக்கு உதவி செஞ்சதா அது நல்ல விஷயம். இது வந்து ரஜினி மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுமே இப்படி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அது வந்து தொடர்ந்து ரஜினி பண்ணிட்டு இருந்தாரு, இன்னைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பெரிய பேனர் தான் கண்ணுக்கு தெரியுது, சின்ன பேனர் கண்ணுக்கு தெரியல. அவ்வளோதான், நம்ம என்ன சொல்ல முடியும். டிராஜ் இது வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் பற்றி பேசும்போது ரஜினியை உயர்த்தி பேசியிருந்தீங்க. இந்த கண்டென்ட்ல டிஆர் அவர்கள் பற்றி பேசும்போது ரஜினியை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்க இல்லையா? கமெண்ட் எல்லாம் திட்ட போகிறாங்க உங்களை, நான் அன்னைக்கு ஒன்று பேசுனீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு. சார் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நமக்கு ரஜினி மேலே தனிப்பட்ட வெறுப்போ கிடையாது. ரஜினி வந்து சத்யராஜ் மேட்டரில் அவர் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து அந்த உண்மையை தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர நம்ம தவறாக எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சின்ன பேனர் நான் நடிக்க மறுத்துட்டாரு. அவர் கடனில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, நஷ்டத்தில் இருக்கும்போது கேட்டேன், உதவி செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரஜினி செஞ்சது சரியா தப்பா அப்படின்னா ரஜினி செஞ்சது தப்பு. அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோமே தவிர ரஜினி மேலே தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ நமக்கு கிடையாது. அந்த அன்னைக்கு சத்யராஜ் விஷயத்துல ரஜினி செஞ்சது சரி, நியாயம், பெருந்தன்மையா நடந்துட்டாரு. இன்னைக்கு டி ராஜேந்தர் சொல்ற குற்றச்சாட்டுல ரஜினி செஞ்சது தவறு அப்படின்னும் போது அதை சுட்டி காட்டுறோம். அவ்வளவுதான். நமக்கு ஒன்றும் இதுக்கு மேல வந்து இது சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, விருப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி டிஆர் குறித்து பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.